நீர்மை எழுத்துக்கள் மா வரிசைக்கு பார்க்கலாம். ஹிந்தியில் மானா எப்படி போடணும்? சின்ன கோடு ஆரம்பித்து அதில் அப்படியே முட்டை வர்ற மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு, மேலே கோடு போட்டோம்னா மா. அப்புறம் இந்த மாவை மா துணை எழுத்து போடணும்னா துணை எழுத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு மட்டும் போட்டுட்டோம்னா மா. அடுத்து மீ எழுதுகிறப்போ இந்த மாவை அப்படியே போடுங்க. போட்டுட்டு மேலேருந்து லெஃப்ட் போட்டு கோடு போட்டோம்னா மீ. அடுத்து மீ நெடில் மானா போட்டுக்கணும். அதுக்கடுத்து கோடு போட்டுட்டு மேலேருந்து ரைட் சைடு எழுத்துட்டோம்னா மீ நெடில். அடுத்து மூ எழுத்து மானா போட்டுக்கணும். கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டோம்னா மூக்குரில். மூ நெடில் எழுதுகிறப்ப மானா போடணும். முட்டை போட்டு ரைட் சைடு எழுத்துட்டோம்னா மூ நெடில். அடுத்து முரு மானா போடணும். கீழே சி எழுதிட்டிங்கன்னா இம்மு ரு முரு. அடுத்து மே மா போடணும். ஒரு கொம்பு மே. மை மானா போடணும். 2 கொம்பு வச்சிட்டோம்னா மை. மோ ஓ சவுண்டு வருதுன்னா ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு. ஹிந்தியில் ரெட்டை கொம்பு ஒத்த கொம்பு எல்லா இதுக்குமே ஒரே எழுத்து தான். மோ மௌ மானா போடணும். கோடு போடணும். மேலே கோடு போட்டு 2 கொம்பு மௌ. அடுத்து மம் மக மானா போடணும். கோடு போட்டு மேலே புள்ளி வச்சிட்டோம்னா மம். அடுத்து மானா போட்டு கோடு போட்டுட்டு சைடில் 2 புள்ளி வச்சிட்டோம்னா மக. இப்போ இதில் பாதி எழுத்து எழுதணும்னா முழு மானா எழுத்து போட்டு ரைட் சைடில் கோடு போட்டோம்னா இம். இல்லாட்டி இவ்வளோ மட்டும் எழுதினாலும் இம். மாவரிசை எல்லாரும் எழுதி பார்த்தீங்களா? திரும்ப சொல்லி பாருங்கள். शुक्रिया, फिर मिलेंगे.